ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்கு வந்து வேட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஷர்ட் மட்டும் எடுத்துருக்கோம். சரி ஓகே. கல்யாண நாளுக்கு வந்து வேஷ்டி கட்டலான்ற ஒரு ஐடியா. மற்ற டைம்லாம் பேண்ட் எடுக்கிறோம். இந்த வாட்டி அதான் ஐடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன விட பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் பண்ண போகிறோமே. என்னடா இது பொங்கல் முடிஞ்சு ஷாப்பிங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நாங்கள் ஷாப்பிங்கே போகல. அது இப்போ வந்து எதுக்கு போகிறோம்னா எங்களோட வெட்டிங் டே வருது இல்லையா, ஸோ அதனால அதுக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஏன்னா பொங்கலுக்கும் ஷாப்பிங் போகல, தீபாவளிக்கும் போகல. ஆமாம், தீபாவளி பொங்கலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு தீபாவளி ஏமாத்திட்டாரு. இப்ப கல்யாண நாளுக்கு போலாம்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு ஏமாத்திட்டாரு. கல்யாண நாளை ஏமாத்த முடியாது, அதனால ஏமாத்து நீ விட்டா பிறநாளுக்கு போய்க்கலான்னு சொல்லிடுவாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விடாம போய் ஆகணும்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டு 2 பேருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே சரி ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ போகலாம். நான் சொன்ன ட்ரெஸ் எடுத்தாச்சா? ட்ரெஸ் எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோனோக்கு எடுக்கல. ஸோ மோனோக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்குது, பேண்ட் ஷர்ட் எடுக்கலாமா இல்லை வேட்டி ஷர்ட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ எடுத்துருக்கேன். ஆமாம், வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன கலர் எடுத்துருக்கோன்ட்டு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்கு எடுக்க வந்துருக்கோம். காலையில் வந்தோமா, பஸ்ஸு சரியான பஸ்ஸு போயிட்டு சாப்பிட்டு திரும்ப மோனோக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்துருக்கோம். சரி போகலாம். மேட்சிங்லாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி கலர் பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரெஸ் எடுத்தாச்சா? வாங்க. போன உடனே முதல் ட்ரெஸ்ல செலெக்ஷன் ஆயிடுச்சா? கொஞ்சம் பார்த்தோம், அதான் ஷர்ட் மட்டும் எடுத்துருக்கோம். சரி ஓகே. கல்யாண நாளுக்கு வந்து வேஷ்டி கட்டலான்ற ஒரு ஐடியா. மற்ற டைம்லாம் பேண்ட் எடுக்கிறோம். இந்த வாட்டி அதான் ஐடியா, பேண்ட் எடுக்கலாம் தான். பட் இப்போ எடுத்து சட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் தான் இருக்கு. ஸோ அதனால வேஷ்டி எடுக்கலாம் சொல்லிட்டு மறுபடியும் வேற கடைக்கு கிளம்பியாச்சு. வேஷ்டி இங்கே கிடைக்கல, பெரிய கரையாக இருக்கு ரொம்ப. நம்ம நார்மலாக எடுப்போம், வேற கடைக்கு எடுப்போம். சரி ஓகே. பூலாம் ஆடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்கு வந்து வேட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட குட்டி பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. வேஷ்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு தான் வேலை, ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கணும், லைனிங் எடுக்கணும், அதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மணிலாம் அதெல்லாம் வைக்கணும், வாங்கணும். போகலாமா? போகலாம். இன்னும் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கிருக்கல, அது வாங்க வேண்டியது இருக்குது, அது பார்த்துட்டு போகலாம். சரி ஓகே வாங்க போகலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் பர்ச்சேஸ் போகிற மாதிரி இருக்குது. உனக்கு எப்படி இருக்குமோ? ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி இல்லை, அப்படி தான் போயிருக்கோம். அது ஸ்டார்டிங்லேயே சொன்னமே, தீபாவளிக்கும் போகல, பொங்கலுக்கும் போகல ஷாப்பிங். ஸோ வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டோம், மொனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துருக்கோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஆரம்பிக்கலாமா? காட்டலாம் வாங்க. வெட்டிங் டே ஸ்பெஷல் ஷாப்பிங் இது. சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோனோட ட்ரெஸ் காமிச்சிடுறேன். சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்கு இந்த கலர் நீ எடுக்கல தானே இது வரைக்கும்? இங்கே வந்து ஆமாம், இது வரைக்கும் எடுத்ததில்லை. இருக்கு அந்த கலர் ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆமா ஆமா, ஏன்னா அது ரொம்ப இது கொஞ்சம் டார்க். ஆமா, இது டார்க் ப்ரௌன், இது குங்குமம் என்ன கலர்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. ப்ரௌன்லயே வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கா இருக்கு இது. ஆனால் கேமரால கொஞ்சம் இதா தெரியுது, லைட்டா தெரியுதா? ஆமா, ஆனால் நேரில் கொஞ்சம் டார்க், ரொம்ப டார்க். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் சட்டை எடுக்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளானு. ஆனால் டபுள் மைண்டாகவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு டபுள் மைண்டாக இருக்க வேட்டி கட்டலாமா பேண்ட் ஷர்ட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன கலர் போடுவாங்க? ஒயிட்டு சாண்டில், அந்த கலர் பேண்ட்னா ஒயிட்டு சாண்டில் கலர் போடலாம். இந்த சட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் பேண்ட் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஆனால் அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கு. ஆமாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ சேரீ எடுக்கணுன்றதுனால நான் வந்து வேட்டி ஏன்னா வெட்டிங் டேன்றதுனால சரி வேட்டியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. சின்ன காரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வேட்டி எடுத்துருக்கோம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்க பொங்கலுக்கு பெரிய காரை வச்சு எடுத்திருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்தது. ஆனால் மோனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன காரை வச்சு இந்த டைம் வந்து எடுத்துருக்கோம். எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்கு. இது வந்து மேட்சிங் ரெண்டுமே.
இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். மோனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு, பட் அது வந்து சைஸ் பத்தல. ஆமாம், ஏன்னா நான் பெல்ட் வந்து ஏற்கனவே எப்போ திரும்ப வாங்கினேன், நம்மளுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு ஷாப்பிங் போனப்போ வாங்கின பெல்ட்டு. அப்புறம் நான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தேன். ஆமாம், அது அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல. நான் அதான் அப்போ வாங்கினதே அது வரைக்கும் இது வரைக்கும் யூஸ் பண்ணி இது வரைக்குமே அது நல்லா உழைச்சிட்டு இருந்தது. அது மிஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உழைச்சிட்டு இன்னும் மிஸ் ஆயிடுச்சு. அது ஃபங்க்ஷன் போன இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிட்டு. ஆமாம், பிச்சுன்னு வந்துச்சு. அதனால சரி அதே பிராண்டே வாங்கலான்ட்டு அந்த கடையில் தான் பார்த்தேன். பட் சைஸ் வந்து சின்ன பெல்ட்டாக இருந்தது. இப்போ அதே கலர் அதே மாடல் தான், சைஸ் சின்னதாக இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட எனக்கு வந்தால் சொல்லுங்கன்ட்டு மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டே வந்துட்டேன். சரி, ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்கு இப்போ வந்து என்னென்னு பார்த்தலாமா? சரி பார்க்கலாம். இது ரொம்ப நேரம் போகாது, சிங்கிள் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் தான் எடுத்துருக்கேன். ஸோ காட்டுறேன். நான் வந்து இது ஏன் எடுத்தேன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கல்யாண நாளை வச்சுன்னு இன்னைக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நேற்று நடுவில் ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் இருந்துச்சு இல்லையா, அது வந்து வீட்டில் வேலை இருந்து சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். இப்போ வந்து நைட்டில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தோம். எப்படி இருக்கேன்? சூப்பராக இருக்குது, பிங்க் கலர். நான் எனக்கு இப்போ வந்து இந்த மாதிரி சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி சாரியில் தான். ஏன்னு தெரியல. ஆனால் ஃப்ளீட்டும் நல்லா வந்துடுது, நல்லா பார்க்கறது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, ஜிக்கு ஜிக்குன்னு சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக தேடி போனோம். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே செட் ஆகலை. அதனால இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். நல்லாங்க. சூப்பர். ப்ளவுஸ்லாம் தைச்சு முடிச்சிட்டிங்களா? இல்லை, பாதியிலே நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் வந்து எனக்கு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர் பண்ணி காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் 2வது புடவை எடுக்கிறேன். எனக்கு எடுத்தாரு 2வது போன பொங்கலுக்கு எடுத்தோம் இந்த மாதிரி புடவை. ஆமாம், கலர் வேறு, பட் கிளாத் எல்லாம் ஒன்று தான், டிசைன் இதெல்லாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். வந்தோடனே வச்சு பார்த்துறேன் மேலே எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி பிளாக் கலர் வச்சு தைச்சிருக்காங்கல்ல, அதோட வச்சு தைச்சதுனால கொஞ்சம் டார்க்காக தெரியுது அந்த இடம் மட்டும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சுட்டு இருக்கேன். சரி சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக வளையல் வாங்கியிருந்தேன். மொனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன வாங்கியிருந்தேன்னா சாரி எடுத்தேன்னா, அது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் எடுத்தேன், அப்புறம் லேஸு, அந்த நாட்டு கையெல்லாம் வீட்லேயே இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். வளையல் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் பொங்கலுக்கு அம்மா வந்து 200 ரூபாய்க்கு வளையல் வாங்கி கொடுத்தாங்க. திரும்ப மறுபடியும் 140 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு வச்சுட்டேன். ஆமாம், அந்த வளையல் வந்து அந்த சாரிக்கு மேட்சிங்கா, இது இதோட மேட்சிங்கா பத்திரமா, புரியுதா? இது கட்டும்போது மட்டும் போட்டுக்கிறேன். சரி சரி, ஓகே. அதாவது ஒரு சாரி எடுக்கும்போது ஒரு டாப் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணும் போதும் அதுக்கு ஏற்ற மாதிரி வளையல் தேடுறதா இருக்கு. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. கோல்டு இது கோல்டன், அதான் அந்த ரோஸ் கலர் நல்லா இருக்கு. பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, பட் நடுவில் ஒரு வளையல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி சாரி, அப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்ல, ரிசப்ஷன், அந்த மாதிரி டைமில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆமாம், நல்லா ஜிகு ஜிகுன்னு தரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 செட்டும் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? சூப்பர். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஜாமான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டிய வேலை இருந்தது. காலையில் விழுப்புரம் கிளம்பி போனோம். அப்புறம் ஈவினிங் வந்து இங்கே நாங்கள் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணூரில் இங்கே இருக்க பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கிட்டோம். எப்படி சொல்லுதுன்னா எதுக்கு ஒயரிங் தானே பண்ணோம். ஒயரிங் ஜாமான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும். நாங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுன்ற மாதிரி. இப்போ வீட்டு வேலையில் கை வைக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளோட ரேட்டும், இந்த விஷயத்த பண்ணா இது இவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஏன்னா பெயிண்டிங்ல இல்லை, எல்லாமே நம்ம ஒரு பட்ஜெட் போட்டோம், அதை தாண்டி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்ன புரிஞ்சுன்னா, நம்ம போகிற பட்ஜெட்டோட அந்த பொருளுக்கு ஆகிற செலவு வர கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் போட்டால் அது கரெக்டாக இருக்கலாம். ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு பொருளுமே பார்த்து தான் வாங்கிட்டு இருக்குமே. இப்போ ஒரு பொருள் வாங்க போனால் அதே 2 கடை ஏறி இறங்குறதா இருக்கு. 2 கடையில் எவ்வளோ ஆகுதுன்னு கொட்டேஷன் பார்த்துட்டு கேட்டாங்க, என்னன்னா இன்னும் வேற கடையில் கொட்டேஷன் வாங்கல, என்ன வாங்கியிருப்பே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் ஜாமான் பைப்லாம் வாங்கும் போதே தெரிஞ்சிச்சு அவருக்கு, வேற கடையில் கேட்டு வந்து வாங்குறேன்ட்டு. ஏன்னா நம்ம பொருள் வாங்குறோம், நமக்கு ஏன்னா ஒரு கடைக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால தான் நம்ம பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் கை வச்சா இவ்வளோ செலவு, அதுவும் இந்த 10-17 ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவாகுது. ஆமாம், பெயிண்டிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங்கில் கை வச்சா இவ்வளோ ரேட்டு, கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் விற்கிது. நம்ம ஃபைனலாக பார்க்கலாம், இன்னும் வேலை முடியல, அதனால தான் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களோட லைஃப்பில் யூஸ்ஃபுல் ஆகும். புது வீடு கட்டுறதுலாம் இருந்தாங்கன்னா ஆமாம், இது இப்போ வச்சிருந்து நாங்கள் வீடு கட்டுவோம் பார்த்தீங்களா, அதாவது இன்னும் கொஞ்சம் எங்களோட ட்ரீம் ஹவுஸ் இருக்குது, அது கட்டும் போது இது எதையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ வந்து இருக்கிற ரேட்டையும் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்போனா எல்லாமே அதிகமாக வாங்குவோம் பொருள், அது மாதிரி விலைவாசியும் ஏறலாம், அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஒரு அனுபவம்னு வச்சுக்கேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு அனுபவம் என்னென்ன நடக்குதுட்டு. ஏன்னா இப்போ வேலையும் எடுத்துக்கினா ஒரு சில வேலை இல்லை, ரொம்ப வேலை நம்மளே செஞ்சுக்கிறோம், எதுக்கும் ஆள், எந்த வேலையும் நீ ஆள் வச்ச அதான் கொத்தனார் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாரு, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் தான். ஆமாம், அவர் சித்தாள் வேலை, நான் வந்து பெரிய ஆள், அதாவது கலவை கிண்டி கொடுக்கறது, எடுத்து கொடுக்கறது. ஆமாம், எல்லாமே. அப்புறம் ஒயரிங்லேருந்து பெயிண்டிங்லேருந்து எல்லாமே நாங்களே பார்த்துட்டோம். தெரியாத வேலை கொத்தனார் வேலை தெரியாது. அப்புறம் அந்த கார்பெண்டர் வேலை, அதாவது கதவுலாம் போடுவாங்கள்ல, அவங்களுக்கு ஆள் வச்சு செஞ்சோம், இந்த ஜன்னல் கதவுலாம். ஆமாம் ஆமாம், அது தெரிஞ்சு தான் அதையும் நம்மளே பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் கற்று வச்சுருந்துருக்கலாம், இதெல்லாம் நம்மளே செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ட்டு. எவ்வளோ வேலை தான் நீ கற்றுக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் முக்கால்வாசி வந்து வீடு கட்டுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இவங்க கற்று வச்சுட்டு இருந்த வேலை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இப்போதைக்கு ஒயரிங் வேலை தான் அடுத்து, நெக்ஸ்ட்டு அதான் பார்க்கணும். ஏன்னா ஜாமான்லாம் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு நம்மளே ஒயரிங் பண்ண போகிறோம், அதையும் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஒரு கதை எடுத்து அது ஒரு கதை போயிட்டே இருக்கு, இதோட முடிச்சுக்கலாம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ட்ரெஸ்ஸில் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒருத்தனா எங்களால் இந்த டைம் மேட்சிங் எடுக்க முடியல, ரோஸ் கலர் எடுத்துனா ரோஸ் கலரில் எடுத்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு. ஏன்னா ரொம்ப ரோஸ் கலர் எடுத்துனா எப்படி சொல்கிறது, பஞ்சு மிட்டாயின்னு. ஆமாம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல, அது மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கான ஷாப்பிங். ஆமாம், நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேஷனையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். சரி, ஓகே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். பாய். டாடா பாய்.